அவன் வாயில வசனத்தை அருளி, நீ பாலாகனிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவா என்றார். இங்கே ஒரு காரியத்தை கவனிக்கணும், அதுக்காக தான் வாசிக்கிறேன். அவனிடத்திலிருந்து அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோட கூட தன்னுடைய சர்வாங்க தகனபடியில் நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனை எனக்கு செவிகொடும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இந்த வசனங்களை எத்தனை பேர் அடிக்கடி கோட் பண்ண கேட்டிருக்கிறீங்க? இது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குதுன்னு கவனிக்கணும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. இது எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் வச்சது தான். அவர் பொய் சொல்கிறவர் அல்லன்ற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது தான் சொல்லப்பட்டிருக்குது. பொய் சொல்ல, இது எத்தனை தடவை நான் கோட் பண்ணி கேட்டிருக்கேன், என் வாழ்நாள் முழுக்க கேட்டிருக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் தான் சொல்லி எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு தான் விளங்குச்சு. பாருங்கள், நான் ஒரு பிரசங்கியராகி இதிலெல்லாம் கொஞ்சம் ஆழமாக வந்த பிறகு தான் எனக்கு அதை விளங்குச்சு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லங்கிறது நல்லா தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் அங்கங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனால் எதை பற்றி சொல்லியிருக்குது? ஜென்ரலாக இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி. ஆசீர்வாதம் என்கிறது ஒரு சத்தியம், அது பொய் அல்ல. தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லிட்டார் ஆசீர்வாதம், அதை மாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்புங்கள். உங்கள் மேலே என்ன இருக்குன்றதை தயவு செய்து நம்புங்கள். அதை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. யாக்கோபை பார்க்கும்போது, இஸ்ரவேலை பார்க்கும்போது கர்த்தர் குற்றம் உள்ளவர்களாக பாவிகளாக பார்க்கலன்றான். அவர்களை சபிக்கிறதுக்கு அவர்கள்ட்ட எந்த குறையும் கர்த்தர் காணலை. அவர்களை இரத்தத்தால் மீட்கப்பட்ட மக்களாக தேவன் காண்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அங்கே அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் அந்த நிலக்காலில் பூசப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். அப்படி தான் பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனம், இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். அவர்களை பார்க்கும்போது அவருடைய குற்றம் தேவனுக்கு முன்பாக தெரிகிறதில்லை. அவங்கள சபிக்கிறதுக்கு ஏதாவது குற்றம் தெரியணும், அவங்க மேலே தப்பு ஏதாவது தெரியணும். தப்பே தெரியலன்றான். யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகி கர்த்தர் அவர்களுடனே கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாம் ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்கணும். எப்படிப்பட்ட தேவ ஜனம் பாருங்க. இதெல்லாம் அறிந்து கொண்டால் ஜெய கம்பீரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்கன்றான். பலன் சாதாரண பலன் இல்லை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகம் தெரியல, அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான, நல்ல கவனிங்க, மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்றான், நான் எக்ஸ்பர்ட்டுப்பா, நான் இங்கே வேலை செய்யாதது. இந்த ஜனங்களுக்கு எதிராக வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் பொய்யுரையாத இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் இவர்கள் மேலே ஒரு குற்றத்தையும் காண்கிறதில்லை, ஒரு அக்கிரமத்தையும் காண்கிறதில்லை. அவர்களை ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்களாக காண்கிறார். இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. சொப்பனம் காணணுமா? இந்த மாதிரி ஏதாவது சொப்பனம் காணுங்க. துஷ்ட சிங்கம் போல எழுந்து விரோதிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமலாக்கி கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் குடித்து எந்திரிச்சு வெற்றியோடு திரும்புகிற ஒரு சிங்கம் போல உங்களை காண்கிற வரை இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். நாய் துரைச்சது, பூனை துரத்துது, பாம்பு துரத்துது, இந்த தரிசனம்லாம் வர்ற வரைக்கும் உருப்படுறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். அந்த தரிசனம்லாம் வரக்கூடாது. எந்த தரிசனம் வரணும்? சிங்கம் போல நான் எழுகிறதை குறித்த ஒரு தரிசனம். காண்டாமிருகத்து ஒத்த பலன் எனக்கு உண்டாக இருக்கிறது என்பது குறித்த தரிசனம். என்னிலே கர்த்தர் குற்றங்களை காண்பதில்லை, குறைகளை காண்கிறதில்லை. என்னை மீட்கப்பட்டவனாய் காண்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காண்கிறார். என்னை எப்படி கர்த்தர் காண்கிறார் என்பதை குறித்த ஒரு தரிசனம். நான் இந்த பூமியின் தூளை போல இருக்கிறேன்,
வானத்து நட்சத்திரத்தை போல என்று சந்ததி பெருகி இருக்கும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை 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 என்று உறுதியாய் நம்புகிறவரை அப்படிப்பட்ட ஒரு தியானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் கிடையாது. இது முடியலன்னு சொல்லி 3வது இடத்துக்கு கொண்டு போகிறான். 3வது ஒரு இடத்துல கொண்டு போய் அங்கேருந்து அது சபிக்கிறியான்னு சொல்லி கொண்டு போகிறான். அதை பற்றிலாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அங்கேயும் இருந்து அற்புதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக அவன் சொல்கிறான். இந்த ஜனம் எப்படி இருக்க போகிறான்னு சொல்லி இவர்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். அப்போ பாருங்க, தேவன் பொய்யுரையாத தேவன். அவர் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு. சொன்ன வார்த்தைகளை யாரும் மாற்றவே முடியாது. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் வைத்து அறைந்தபோது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் சாபத்தை எல்லாம் வைத்து அவர் மீது கூறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது சாபம் எல்லாம் வைக்கப்பட்டது. எப்படி வைக்கப்பட்டது? உலகத்தின் சாபத்தை எல்லாம் தேவன் அவர் மீது கூறிவிட்டார். அவர் நமக்காக சபிக்கப்பட்டார். லிட்டரலா சபிக்கப்பட்டார். சாபம் அவர் மீது கூறப்பட்டது. இந்த சாபத்தை எல்லாம் சுமக்கிற எப்படி சாபத்தை வச்சார் நினைக்கிறீங்க? மூட்டையில் தூக்கிட்டு வந்து வச்சாங்க? இல்லை, வார்த்தையில் வச்சார். அந்த உலகத்தின் சாபங்கள் எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து மீது தேவன் அங்கே வைத்தார். அங்க சாபத்தை வைத்தவர் இங்கே திரும்பி என்னத்தை வைத்தார்? ஆசீர்வாதத்தை வைத்தார். யார் மீது? உங்கள் மீதும் என் மீதும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இது யார் வச்சிருக்கிறது? தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தின் எந்த சபிக்கிற மந்திரவாதியும் பில்லி சூனியம் பண்ணுகிறவனும் இந்த மாதிரி மாய வித்தைக்காரர்களும் ஒன்றும் செய்யவே முடியாது என்பது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிற விஷயம். அப்போ நான் கேட்குறவங்கள, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, சபிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த வசனங்கள் எப்படி நமக்கு பொருந்தும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை என்று சொல்லியிருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, இல்லை. மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இல்லைன்னு சொன்னால் அது நடக்காது, ஒன்றும் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லியிருக்குது. இது நமக்கு எப்படி பொருந்தும்? எப்படி பொருந்தும் சொன்னால் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்காக சாபமானார். அதனால் இந்த மந்திரவாதம் பில்லி சூனியெல்லாம் இங்கே வேலை செய்யவே செய்யாது. அப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி? சிலருக்கு பாருங்கள், இன்னும் அவர்களுக்கு தங்களை பற்றி ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, நான் அவ்வளோ நல்லவன் இல்லையா? நான் கேட்குறது, யார் தான் நல்லது உலகத்தில்? நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் இல்லைங்க. யார் தான் பர்ஃபெக்ட்டு? அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேயா? யார் தான் மிஸ்டேக் பண்ணல? அதனால தான் நினைக்கிறேன் சாபம் என் மேலே வந்துருச்சுன்னு. அங்கே தான் நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன். அங்கே தான் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த உலகத்தில் யாரும் நல்லவர் இல்லை, மிஸ்டேக் பண்ணாத ஆள் இல்லை, யாரும் பரிபூர்ணர் கிடையாது. ஆனால் அதுக்காக நாம் சபிக்கப்படுறோன்றது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னு சொன்னால், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத பரிபூர்ணர் ஒருவர், எந்த பாவமும் செய்யாத ஒருவர் சாபத்தை சுமந்தார். ஏன்னு சொன்னால், எல்லா மிஸ்டேக்கும் பண்ணி எல்லா பாவம் செஞ்ச நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இருக்கீங்களா? அப்போ அவர் சபிக்கப்பட்டார்னு சொன்னால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சொன்னேன்னா அது என்ன பண்ணுச்சு? பாஸ்டர் இல்லையா 12வது அதிகாரத்தில் சொல்கிறார் ஆசீர்வாதத்தை. ஆதியாகமத்தில் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அவன் வெள்ளியும் பொண்ணும் உள்ள ஆடு மாடுகளுடைய சீமானாய் இருந்தான்னு பார்த்துக்கிறோம். லோத்தும் அவன் கூட இருந்தான். அவனுக்கும் இவனுக்கும் சேர்ந்து இருந்த சொத்துக்களை இந்த பூமி கூட தாங்க முடியாமல் இருந்தது. அத்தனை 1000 ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்க இடம் இல்லாமல் அவ்வளவு நிறைந்திருக்கிறது ஆசீர்வாதம். அப்போ கைக்கும் வாய்க்குங்கிற வாழ்க்கைக்கு எங்கே இடம்? ஹலோ, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இங்கே இடம் கிடையாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஒரு சாதாரண மனுஷன் பாருங்க, அவன் மேலே ஆசீர்வாதத்தை கூறினதுனால அவன் பெரிய சீமானானான். ஆசீர்வாதத்தை சொன்னதுனால அவன் வெள்ளி பொண்ணையுடைய பெரிய சீமானானான். பூமியே தாங்க முடியல, அவ்வளோ சொத்துக்கள் அவனுக்கு, அவ்வளோ காரியம் இருந்தது. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், வெறும் நம்முடைய உழைப்பால், நம்முடைய வேர்வையால், நம்முடைய திறமையால், நம்முடைய அறிவினாலே நாம் சம்பாதிக்கிறதல்ல, அதனால நாம் சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு மேலே ஒன்று நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே ஒன்று உங்கள்கிட்ட இருக்குதுங்க விஷயம். வெறும் உழைப்பை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது. உங்களுடைய வேர்வையை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது. உங்களுடைய பல மணி நேர பாடுகளை காட்டிலும் அதிகமாக ஒன்று இருக்கிறது.
உங்களுடைய எல்லா அந்த பூமியில் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்துக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சியை காட்டிலும் இன்னொன்று உங்களுக்கு கூட இருக்கிறது. அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. காலையில் எந்திரிச்சு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன் பாரத்தோடு போகிறாங்க, ஏன் கவலையோடு போகிறாங்க, ஏன் போகிறதே வெறுப்போடு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தாங்க தான் இருக்கிறாங்க. இந்த 2 கை தான் இருக்குது, 2 கால் தான் இருக்குது, இந்த அறிவு தான் இருக்குது, இந்த மூளை தான் இருக்குது, இதை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். நான் சொல்லுகிறேன், நான் எந்திரிச்சு போகும்போது சந்தோஷத்தோடு போகிறேன். ஏன்னா எனக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்னிலே இருக்கிறது. என் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை நான் அதை பெற்றிருக்கிறேன். நான் அதன் பெயர் ஆசீர்வாதம். அது வேலை செய்யுதுங்க. ஆமாம், நான் வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டு. ஆனால் அதை காட்டிலும் ஆசீர்வாதம், நான் வேலை செய்து சம்பாதிக்கிறத காட்டிலும் ஆசீர்வாதம் எனக்கு சம்பாதித்து தர்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இருக்கீங்களா? அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, அதை அங்கீகரியுங்கள். அப்போ வேலை செய்ய